ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இவங்க தான் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கார்லேருந்து இறங்கி அவசர அவசரமாக ஓடி வராங்க. விழுந்தெல்லாம் எந்திரிக்காங்க. இவங்க பேர் வந்து சுமோ. இங்கே ஏன் வந்தாங்கன்னா அவங்க பையனை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அதனால தான் இங்கே ஓடி வந்து பார்க்குறாங்க. கடைசியில் வந்து அந்த கேட் வந்து பூட்டி இருக்கு. இவங்களுமே வந்து தட்டுன்னு தட்டுறாங்க. ஆனாலுமே யாருமே வந்து திறக்கல. அதனால தேடி தேடி பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய கல் இருக்கு. அதனால அந்த கல்லை எடுத்துட்டு போய் இவங்களே வந்து பூட்டை அடிச்சு உடைச்சிடுறாங்க. உடைச்சதுக்கு அப்புறமா வந்து இவங்களே வந்து அந்த கதவை திறக்க முடியாம அவ்வளோ பெரிய கதவை திறந்துட்டு இவங்க பையனை காப்பாத்துறதுக்காக வந்து உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அந்த குழந்தை வந்து அம்மா அம்மாங்கிறது. இதுதான் அவங்க பையன். எல்லாரும் வந்து இவங்க பையனை வந்து கடத்தி வச்சிருக்காங்க. அவங்களை எல்லாத்தையுமே கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் குழந்தைய விட்டுருங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கெஞ்சுறாங்க. இவரு தான் ஹீரோ. இவர் பேர் வந்து கு. இவருக்கு யாரோ கால் பண்ணி உன் ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. இவர் வந்து காரை எவ்வளவு ஸ்பீடா ஓட்டணுமோ அவ்வளவு ஸ்பீடா ஓட்டிட்டு ஸ்பாட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. இந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு நான் எல்லாமே தரேன், என் கம்பெனில இருக்கிற எல்லா ஷேரையுமே விட்டுறேன், ஆனாலுமே இவங்க 2 பேரையும் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க வந்து இல்ல விட முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதமா தான் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்கிறதுக்காக அவன் பெரிய குச்சியை தூக்குறான். அதுக்குள்ள ஹீரோயின் வந்து அவன் கையை கடிச்சு விட்டுட்டு ஓடி வந்துடுறாங்க. கடைசியில ஹீரோயின் மேல வந்து அடிபட்டுருது. இவருமே அப்படியே வந்து கத்துறாரு. ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க அப்பதான் கண்ணை முழிச்சு அப்படியே எந்திரிச்சு உட்காடுறாங்க. இங்க வெளியே வந்து அப்பாவும் பையனும் பேசிக்கிறாங்க. அந்த பையன் சொல்றா, அப்பா அம்மாக்கு சர்ஜரி பண்ணலைன்னா வந்து அவங்க லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே ஆன்டிக்கு வந்து கிட்னி வேணும்ல, அப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த குழந்தை கேக்குது. அதுக்குதான் வந்து இவர் ஹீரோ வந்து சொல்றாரு, இங்க பாரு, ஆன்டிக்கு வந்து கிட்னி வேணும் சரியா, அதனால வந்து அம்மாவோட கிட்னியை தான் எடுத்து ஆன்டிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம அம்மா கிட்ட வந்து 2 பேரும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லி இந்த பையனை சொல்லிட்டு அப்பதான் வந்து இவங்க கேட்டுறாங்க. கேட்டுட்டு, உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணியிருப்பேன், ஆனாலுமே என் கிட்னி எடுத்து எவ்வளோக்கோ டொனேட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணனையா, கிட்னாப் பண்ணது எல்லாமே வந்து நீதானவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கிட்னாப் பண்ணது எல்லாமே வந்து ஹீரோயின் வந்து நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனாலுமே இவன் வந்து இவன் பையன்கிட்ட சொல்றான், இங்க பாரு ஆன்ட்டி வந்து சீக்கிரம் சரியாகணும்னு நினைக்கிறியா இல்லையாங்கிறான். ஆமா நினைக்கிறேன், அதனால சீக்கிரமா வந்து ஆன்ட்டியை ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையனும் சொல்லிடுது. ஆனா ஹீரோயின் வந்து ரொம்ப அழுகழுகியா வந்துருது. இதை கேட்டுட்டு அப்படியே அவன் ஹீரோயின் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. எகைன் இவங்க கண்ணை திறக்கறாங்க. அப்பதான் வந்து இந்த குழந்தை, அம்மா சாரிம்மா உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. நீ உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவனுமே வந்து சாரி ஒய்ஃப், உனக்கு எல்லாமே ஏன் தப்பு தான், நான் தான் வந்து இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அங்கே உன்னை கிட்னாப் பண்ணவங்க எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க தான் உன் கிட்னியை அடித்து உன்னை வந்து காயப்படுத்திட்டாங்க. அதனால வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, இதெல்லாம் நான் முன்னாடி கண்டுபிடிக்கவே இல்லையா, அப்பாவும் பையனும் பாரு எப்படியெல்லாம் நடிச்சு பின்னுறானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒய்ஃபு. ஹீரோயின் சொல்லிடுறாங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிடுறாரு. அவங்களும் வந்து சரி நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் வெளியே வந்து டாக்டர் கிட்ட கேட்பாங்க, இப்போ என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, நீங்க எதுக்கு கவலை பண்ணாதீங்க, சீக்கிரமா வந்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், ரொம்ப நாளா ஆகாது அப்படிம்பாங்க. சரி ஏதாவது அவங்க உங்களை கஷ்டப்படுத்தினா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மாக்கு தான் வந்து கால் பண்ணுவாங்க, அம்மா நான் அப்ராட் போறதுக்காக ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்ராட் போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்க அம்மா ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே ரூமுக்கு வெளியே வந்து நடந்து இருக்கலான் இருப்பாங்க. அப்போ அவங்க பையன் வாய்ஸ் கேட்கும், என்னன்னா வந்து எங்க அம்மா உங்கள மாதிரி இருந்தா பரவாயில்ல, நான் உங்களை அம்மானே கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இவன் வந்து ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு பாப்பா. இவ தான் வந்து கெட்டவளுக்கு வந்து இந்தங்க ஆன்டி பொக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பேஷண்ட்லாம் கேக்கும் சாப்பிடலாம், அதனால வந்து நீ இந்தங்க கேண்டில ஊதிட்டு கேக் கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இவ வந்து ரொம்ப தேங்க்ஸ் லைஃபை காப்பாத்துறதுக்கு அப்படிம்பாங்க. பரவாயில்ல நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, என்ன ஆனாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் லவர் தான் இவ. ஆன்ட்டி அப்பா மட்டும் இல்லை, நானும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். சரி நீ ரொம்ப சென்சிபிளான பையனா இருக்கிற, உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்பாங்க. ஆன்ட்டி நான் உங்களை அம்மானு கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரி நீ கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து இவ்வளோ சொல்லிடுவா.
எல்லாத்தையும் வெளியே நின்று கேட்டுட்டு வந்துட்டு அவர்கிட்டயே ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அதனால கதவை திறந்துட்டு வந்துட்டு கெட்டவளை வந்து அடிச்சிருவா. அடிச்சதுக்கு அப்புறமா என்னக்கா நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆமா ஆமா நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணிட்டேன். ஏன்னா என் பையன் வந்து ஒன்னு அம்மான்னு கூப்பிடுறான் பாரு, அதை நான் கேட்டது தப்புதான். என் ஹஸ்பண்டை வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வெக்கப்பட்டுட்டு பாக்குறியே, அதெல்லாமே நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்பதான் அவ ஹஸ்பண்ட் கூப்பிடுவாங்க. இது என்ன என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவ பக்கம் தான் நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அக்கா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இது எல்லாமே ஏன் தப்பு தான், அவர் எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏக்கா கோவப்படுறீங்க, கோவப்படாதீங்க, நம்மளாம் ஒரே ஃபேமிலியா இருக்கலாம்பாங்க. நீ வாய மூடு சரியா, கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம ஒருத்தவங்க யூஸ் பண்ண கூட்ஸை வந்து இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணலாம்னு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்டை கேட்டுருவாங்க. அப்ப ஹஸ்பண்ட் கோவப்பட்டு அவளை அடிச்சிருவாங்க. அப்ப அங்க போய் டேபிள்ல கைப்பட்டு ஒரு பிரேஸ்லெட் உடஞ்சிரும். அப்ப ஹீரோயின் வந்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிரேஸ்லெட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க. வா இது நல்லா இருக்கே, எனக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா இது உனக்கு தான், இது வந்து எங்க ஃபேமிலியோட பிரேஸ்லெட்டு, இதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனாலுமே இப்ப கொடுக்குறேன். இதோட மீனிங் என்ன தெரியுமா, நான் கொடுத்ததுக்கான மீனிங் 2 பேர் சேர்ந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுதான் ஹீரோயின் வந்து நினைச்சு பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஒரு ஆள் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணினாரு, அந்த ப்ராமிஸை ஈஸியா அவரே வந்து ப்ரோக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஐயோ அடிச்சுட்டேமேன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஒரு மாதிரி பாப்பாரு. ஹீரோயின் வந்து அங்க இருந்து போயிருவாங்க. ரூமை விட்டு வெளியே வருவாங்க. அப்படியே அவங்க தள்ளாடிட்டே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. நர்ஸ் தான் பார்த்துட்டு யாராவது சீக்கிரம் வாங்க இவங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா ரூம்குள்ள வந்து இவ கேட்பா, அவங்க ஆமா சிஸ்டர் வந்து கோமா போயிருக்கிறாங்க, நீங்க போங்க என்னன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவ எப்பவுமே சைல்டிஷா தான் பிஹேவ் பண்ணுவா அப்படிம்பாங்க. இல்ல அவங்க ரொம்ப கோமா இருக்காங்க போல, நீங்க உண்மையாவே நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல கொஞ்ச நேரத்துல அவளே சரியாயிருவா, நான் உன் கூடயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவ எதுவும் உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தானா அதுக்கு சாரி, நான் வந்து சின்ன வயசுலயே வந்து என்னை லைஃப்பை வந்து நீதான் காப்பாத்தின, அது மட்டும் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஆமா எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் நான் இப்ப வந்தது என் தப்பு தான் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நீ எதுவும் ஃபீல்லாம் பண்ணாத, இன்னைக்கு மறுபடியும் நீ வந்து பிறந்திருக்க, அதனால நீ வந்து பார்ட்டி ஒன்று ரெடி பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பாவும் பையனையும் இவளுக்கு பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இந்த வில்லி வந்து ரொம்ப கத்தி இது பண்ணுவான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னவே நீ அடிச்சிருப்ப, உன்னை நான் இனிமேல் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த டாக்டருக்கு தான் கால் பண்ணுவான். இந்த டாக்டருமே வந்து இவளோட ஆள் தான். என்ன டாக்டர், என்ன அவ இந்த பூமியில இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஆனா அவ இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறா, இங்க வந்துட்டுலாம் போயிருக்கிறா, அவ எப்படி வரலாம், அவளை உனக்கு முடியாம பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவ ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கா, அவெல்லாம் வரதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அவ கண்டிப்பா சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. டாக்டருமே வந்து ஓகேன்னு சொல்லிடுவாரு. இவதான் வந்து இவளை பாத்துக்கிற மாதிரி வருவான். அவங்க டாக்டர்லாம் இருப்பாங்க. நீங்க யாரு பேஷண்ட் கிட்ட வரக்கூடாதுமாங்க, அவன் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இவளை பார்க்க கூடாதா, ஃபர்ஸ்ட் நீங்க யாரு இப்படி எல்லாம் சொல்றீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து துரத்தி விட்டுட்டு இவ வருவா. இவ வந்து என்ன பண்ணுவானா, அவ ஹீரோயின்க்கு வந்து இருக்கிற ஆக்சிஜன் ட்ரிப்பு அந்த பிபி கட்டி பாக்குறது எல்லாத்தையுமே வந்து தூக்கி எறிஞ்சிருவா. நீ என்ன பானா ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுருவா. இங்க பாரு, நான் வந்து அவ அனுப்பின ஆள் சரியா, உன்னை பாத்துக்க வந்தேன்லாம் நினைச்சுக்காத, இந்த போனு அவ பேசணும்னா பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. வந்து என்ன இங்க நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன உனக்கு ஒன்றும் புரியலையா, இவ்வளோ நாளா நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணது உனக்கு பிடிக்காதா, இனிமேல் பாரு உன்னை நான் என்னெல்லாம் பண்ணறேன்னு, உன் ஹஸ்பண்ட் வரட்டும், அவர் இனிமேல் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இங்க பாரு, நான் எதுக்கு உனக்கு சொன்னேங்கிறதே மறந்துட்டேன், நான் திரும்பி வந்தங்காட்டி எனக்கு வந்து பார்ட்டி வைக்கிறாங்க, நான் அதனால விருந்துக்கெல்லாம் போகணும், அதை சொல்லதான் கூப்பிட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய் சொல்லிடுறா. தான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க, உன்னை பாத்துக்கிறதுக்காகலாம் ஒண்ணும் இல்ல, உன்னை நான் இப்ப என்ன பண்ண போறேன் பாரு, ஃபர்ஸ்ட் வா கீழேன்னு சொல்லிட்டு இவளை போட்டு ரொம்ப அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்துறா. இப்ப வந்து பெட்ல படுத்திருக்கா. கரெக்டா அவ ஹஸ்பண்ட் குழந்தையும் வந்து வராங்க. வந்ததுக்கு அப்புறமா ஓகேவா சிமு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அம்மாவை பார்க்க ரொம்ப அக்லியா இருக்கிறாங்கன்னு அந்த குழந்தை சொல்லுது. தொட்டு பாக்குறாங்க, இவளுக்கு வந்து ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கு, ஏன் இவ்வளவு ஃபீவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறான் அவன் ஹஸ்பண்ட். என்னாச்சு சொல்லுங்கிறாங்க. அதான் சொல்றா, போதும் 2 பேர் நடிச்சது, இதுக்கு மேல நீங்க நடிக்காதீங்க, ஃபர்ஸ்ட் இங்க இவ இருக்கால, இவளை தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவ சொல்லிடுறா.
இவ மட்டும் இங்க இருந்தானா நான் கண்டிப்பா செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி என்ன அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்னாச்சு என் ஒய்ஃப் சொல்றது உண்மையா? நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்டாஃப் கூப்பிட்டு நான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவங்க தான் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏன்னா அவங்க பார்ட்டிக்கு போறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதனால இவங்க நடிக்கிறாங்க. வேற எதுவும் இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்கள வந்து அங்க உங்க ஃபியான்சி இருக்காங்கல்ல அவங்க தான் பார்க்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பொய் சொல்லிடுறா. இவ வந்து இல்ல இவ சொல்றது நம்புறீங்க நான் சொல்றது நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பாடி எப்படியோ நம்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி இவ சொல்றதுவே நம்புங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கத்தரா. அப்ப அந்த குழந்தை வந்து பயப்படுது. என்ன குழந்தை பயப்படுது இல்ல இப்படி எல்லாம் கத்தாத உடம்புக்கு முடியலன்னு சொல்றேன். ஆனா நீ கத்துறத பார்த்தா ரொம்ப எனர்ஜியா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்ககிட்ட தான் ஏதோ தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து வெளியே போயிடுறாங்க. வெளிய வந்து டாக்டர் இருக்காரு. என் ஒய்ஃப்க்கு என்ன? அவ நல்லா தானே இருக்கா. ஏன் ஃபீவரா இருக்கு? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல சர்ஜரி பண்றோம்ல. அதனால தான். அது 2 நாள்ல சரியாயி வீட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாம போங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி எதா இருந்தாலும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிருவாங்க. ஹீரோவும் அவங்க பையனும் 2 பேருமே வந்து பார்ட்டிக்கு அப்படியே 2 பேரும் கோட் சூட்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம்ல டாடி. இன்னையிலேருந்து நம்ம நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். மாம் வந்து இங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீ எதுவும் கவலைப்படாத. உங்க அம்மாலாம் வந்து இங்க பிரச்சனை பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க வந்து கெட்டவ வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனா இந்த குழந்தை வந்து போய் அம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீயுமே ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. சரி என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படிமா. இல்ல நாங்க 2 பேரும் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். வா கார்ல ஏறுவா போலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அந்த டைம் கரெக்டா வந்து ஹீரோக்கு வந்து ஒரு கால் வரும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நான் பேசிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த குழந்தை கிட்ட வந்து இவ போய் என்னன்னா அவங்க அம்மாவை பத்தி ஏதோ தப்பு தப்பா வந்து சொல்லி கொடுத்துருவா. நீ போய் என்னன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவோட வந்து அனுப்பிச்சு விட்டுரும். கரெக்டா அவனும் வந்து கால் பேசி முடிச்சுட்டு வருவான். எங்க குழந்தைய காணா எங்க போயிருச்சுமா. இல்ல அவன் எனக்கு மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு எடுக்க போயிருக்கான். வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணுன்னா அவங்க அம்மா வந்து அம்மா இனிமேல் நீங்க பிரச்சனை பண்ணி எங்களை இது பண்ணாதீங்க. நாங்க பார்ட்டிக்கு போறோம் ஏதோ சொல்லிட்டு அந்த குழந்தையுமே வந்து அங்க இருந்து போயிரும். பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிரும். இந்த கெட்டவ அப்படியே ஆடிட்டு இது பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்துட்டு குடுப்பா. நீ என்ன குடிக்க போறியா? நீ குடிக்க கூடாதும்பாங்க. நான் குடிக்கல நீங்க தான் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன் குடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. அவன் குடிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமே இவ ஐடியா என்னன்னா இவனுக்கு ஏதாவது மயக்க மருந்த கலந்து வச்சு கொடுக்கணுங்கிறது தான். கரெக்டா அந்த டைம் வந்து இவர் கால் வரும். உங்க ஒய்ஃப் கண்டிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு. ரொம்ப சீரியஸா இருக்காங்க. வாங்க நான் காலையில தான் பார்த்துட்டு வந்தேன். அவன் நல்லா தான் இருந்தா. இப்ப என்ன இன்ஃபெக்ஷன் எதா இருந்தாலும் சொல்லுங்க. சும்மா பிரச்சனை பண்ணாதீங்க. நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்றாள்ல வீட்டுக்கு வரட்டும். நான் என்னவா இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் காலை வந்து கட் பண்ணிடுவாரு. இவ கேட்பா என்னாச்சு சிஸ்டருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் போய் நீங்க என்னன்னு பாருங்க. நான் இங்க தனியாவே இருந்துக்கிறேன். நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. ஆனாலுமே அவர் வந்து என்னன்னா இல்ல அவ சும்மா ஏதோ விளையாடுறா அவளை விட்டு தள்ளு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவான். ஆனா இவளோட எய்மே வந்து என்னன்னா இவனுக்கு ஃபுல்லா ட்ரிங்க்ஸை கொடுத்துவே வந்து இவன் கூட வந்து இவன் தப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதான் இவ சொல்றா முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப நான் யாரையுமே நான் பிளேம் பண்ண இது பண்ணல. ஆனா நீங்க வந்து உங்க ஒய்ஃபோட கொஞ்சம் கிட்னியை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம என்ன வந்து நீங்க காப்பாத்துனீங்க அவங்க கிட்னியை வச்சு. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படிம்பாங்க. நீ எதுவும் ஃபீல்லாம் பண்ணிக்காத. அவளு உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏன்னா ஒரு நாள் வந்து என் லைஃபை காப்பாத்தினேன் அதனாலதுக்கு தான் அப்படிம்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை விட்டுட்டு போகல. நீங்க தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா இப்ப மறுபடியும் நம்ம முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் அப்படியே கொஞ்சம் க்ளோஸ்ல வந்து வருவாங்க ரொமான்ஸ் பண்ற மாதிரி. நான் அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும். அந்த ஹார்ட்ல பம்ப் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் வந்து பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து யாரு கூடயோ ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே வந்து ஹீரோயினை வந்து காப்பாற்ற முடியல. அப்படியே அவங்களுக்கு எல்லாமே நின்று போய் கையெல்லாம் போட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இறந்துடுறாங்க. அவங்க அம்மா அப்படியே கத்தி கதறி கதறி வந்து அழுகப்படுறாங்க. இவர் வீட்டில் வந்து ஒய்ஃபுக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. டைமை பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் ஆச்சு ஏன் இவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரல அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. சரி நம்ம என்னன்னு சொல்லி இல்லை நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் பிக்கப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை அவளே வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து இவங்க கால் வரும். யாருக்கும் கால் பண்ணுவாங்க. ஆனாலுமே அந்த குழந்தை அதுக்குள்ளே வந்துடும். அம்மா எங்கேம்மாங்க கொஞ்ச நேரம் இரு ஃபோன் பேசிட்டு எதா இருந்தாலும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும். சரின்னு சொல்லிடுவாங்க. அவ எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆனாலுமே அங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்கெல்லாம் இல்ல
சைனா போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவள் பர்த்டேவா, அதனால தான் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அவளை ஃபர்ஸ்ட் வீட்டுக்கே வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அப்பாவும் பையனும் வந்தா அவ ஒய்ஃபுக்காக அவளை ஃபர்ஸ்ட் வீட்டுக்கே வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அப்பாவும் பையனும் வந்தா அவ ஒய்ஃபுக்காகவும் அம்மாவுக்காகவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா வந்துருவாங்கல்ல, கண்டிப்பா வந்துருவாங்க, வெயிட் பண்ணுன்னு சொல்லிடுவான். குழந்தை சாப்பிடாமயே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா எப்பதான் வருவாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த குழந்தை ரொம்ப டயர்டா உட்காந்துருக்கும். அவங்க அப்பா சொல்லுவாங்க, அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க, நீ எதுக்கு கவலைப்படாம இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாரு. ஆனாலுமே இவரு ஏன் இவங்க ஒய்ஃப் வரல, சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ வந்து ஹீரோயினோட அம்மா வந்து அப்படியே அவங்க போட்டோவை அப்படியே ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சு அங்க வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து அப்படியே எந்திரிப்பாரு. அம்மா வந்துட்டீங்களா, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ நேரம் வரல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இது என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இதுவா, இதை தான் நீ கேட்குற, இந்தா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த துணியை எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் போட்டோ இருக்குமா, ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுவாரு. அப்பதான் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாரு. இவ வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்து இவ கூட தப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பாள். ஆனா ஹீரோ வந்து இவளை திட்டி விட்டுருவார் போல. உனக்கு நான் கிளியரா சொல்றேன், நீ பேசாம உன் புது லைஃபை பார்த்துட்டு இருந்துக்கோ, நமக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசாத, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை காப்பாத்தின, அதுக்காக என் பொண்டாட்டி கிட்னியை தூக்கி உனக்கு அதுக்கு பதிலாக கொடுத்துட்டேன், நான் கிளியரா சொல்லிட்டேன், நம்ம 2 பேருக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் சைலண்டா உனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றேன், மற்றபடி நமக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவரை விட்டுட்டு வந்துருவாரு. உண்மை வாங்க நின்று ரொம்ப அழுதுட்டு இருப்பா. கார்ல வந்து அவ பையன்கிட்ட சொல்லுவான், நாளைக்கு அம்மாவுக்கு பர்த்டே, சீக்கிரமா நம்ம வீட்டை ரெடி பண்ணலாம் அப்படிமா. சரிப்பா, நான் வந்து ப்ரெசென்ட் வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லு. அப்பதான் அவங்க அப்பா வந்து அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து காமிப்பான். நான் இதுதான் அம்மாவுக்கு வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்பா இதுதான் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. ஆமா, மறுபடியும் வாங்கி வச்சிருப்பேன், இதை பார்த்து அம்மா சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. இவங்க இந்த பிரேஸ்லெட்டை போட்டதுக்கு அப்புறம் விடிய விடிய தூங்கவே மாட்டாங்க. ஏன் தூங்கவே மாட்டேங்கிற, உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு முன்னாடியே இதை கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லா கிஃப்ட்டும் மாதிரி இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின்குள்ள 2 பேருக்குள்ளயுமே கொஞ்சம் வந்து ரொமான்ஸ் நடக்கும். கார்ல உட்காந்து இதைத்தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் அவகிட்ட கிளியரா சொல்லிட்டேன், இப்ப இருந்து என் மனசுல இருக்கிற ஒரே ஆள் நீ தான், வேற யாருக்கும் இடமே இல்லை, எங்க 2 பேரோட வாழ்க்கையில நீ மட்டும்தான் இருக்க, இனிமேல் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இவர் வந்து நினைச்சு பார்ப்பாரு, இல்ல இதெல்லாம் உண்மையே இல்லை, நீங்க எதுக்கு இந்த போட்டோ இது பண்ணியிருக்கீங்க, அவ சாகலாம் இல்லையம்பாங்க. ஏன் அவ செத்துட்டா, அவ என் பொண்ணு, அவ எவ்வளோ தெரியுமா எமர்ஜென்சில செத்தா, நேற்று நைட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டா, உனக்கு கால் பண்ணாங்க ஆனா நீ வந்து வரவே இல்லை அப்படிம்பாங்க. இல்ல இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொன்னாங்க, அப்படி எப்படி அவர் சாக முடியும், அதெல்லாம் இல்ல, பொய் சொல்லாதீங்க, அவ வந்துருவா, அவ எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க, என்கிட்ட ஏமாத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல அப்படிம்பாங்க. அம்மா சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து அவங்க அம்மா வந்து, இன்னைக்கு அவ பர்த்டே அம்மா, அங்க பாருங்க அவளுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், இங்க பாருங்க இந்த பிரேஸ்லெட் கூட அவளுக்காக தான் வாங்கினேன், போன டைம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, அவ எங்க இருக்கான்னு ப்ளீஸ் சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவங்க அம்மா கோவப்பட்டு வந்து அவனை அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கு அப்புறமா, நேற்று நைட்டு என் பொண்ணுக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க, ஆனா நீ அப்ப கூட வரவே இல்ல, இப்ப வந்து நடிக்க வந்துட்டியா, நீ ஒண்ணு நடிக்காத இனிமேலு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீ தான் என் பொண்ணை கொலை பண்ணிட்டேன்னே சொல்லிடுவாங்க. அதனால அவங்க அம்மாவும் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒன்றும் கொலை பண்ணல, என்ன நீங்க பிளேம் பண்ணாதீங்க, நேற்று நைட்டு காலையில போய் பார்த்தேன், ஹாஸ்பிட்டல்ல நல்லா இருக்கான்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்து நைட்டு ஏதாவது சும்மா விளையாடுறான்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ வேணா நானே போய் ஹாஸ்பிட்டல்ல தேடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவர் ஓடி வந்துருவாரு. அங்க இருக்கிற நர்ஸ்லாம் வந்து ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க இருந்து அவ எங்க அப்படின்னு காட்டி, அவங்க நேற்று நைட்டு ரொம்ப உடம்பு சரியாம செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவாரு. எப்படி, அதெல்லாம் இல்ல, அவ சாகலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அவ அங்க படுத்துதான் இருக்கிறா, ஏன் நீ படுத்துதான் இருக்கிற எனக்கு தெரியும், நீ ஒழுங்கா எந்திரிச்சிரு, நீ எப்ப பார்த்தாலும் வர வர இப்ப ரொம்ப நாட்டியா இருக்க, என் ஒய்ஃப் சொன்னா நீங்க 2 பேருமே நர்ஸ் எல்லாம் நடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு, ஏய் நீ தானே நர்ஸ் எல்லாம் நடிக்க சொல்ற, போதும் இந்த விளையாட்டு, ரொம்ப போர் அடிக்குது, எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து பார்ப்பான். கடைசியில வந்து அங்க ஒரு பில்லோ தான் இருக்கும். இவன் ரொம்ப ஷாக் ஆயிருவான். போலான்னு சொல்லிட்டு ஓடுவான். அப்பதான் வந்து நர்ஸ் கூப்பிடுவாங்க, இந்தாங்க இதெல்லாம் உங்க ஒய்ஃபோட திங்ஸ், உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே இல்ல என் ஒய்ஃப் தான் ஒன்றும் சாகலை, நான் போய் அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொருள்லாம் வந்து தள்ளி விட்டுருவான். அவ கண்டிப்பா என் கூட வருவா, அவ ஹைட் அண்ட் சீக் தான் விளையாடுறான்னு சொல்லிட்டு வந்து தேட வருவா. கரெக்டா வீட்டுக்கு வந்துருவா. அவ கெட்டவளோட ஆள் இருக்காள், அவ சொல்லுவா, நீங்க நல்ல வேலை வந்துட்டீங்க, அவங்க ஒய்ஃபோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இருக்கிற எல்லா திங்ஸையுமே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, ஏன் எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டதுக்கு வந்து என்னையுமே அடிச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து ஏதோ வழிப்பறிப்பான்னு பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். அவன் அப்படியே வந்து கேட்டுட்டு ஷாக் ஆகி நிற்பான். ஏன்னா வந்து ஒரு செவுத்துல வந்து ஒரு போட்டோ இருக்கும், இவங்க ஃபேமிலி போட்டோ, அந்த போட்டோவும் இப்ப இல்ல, அதனாலதான்.
இப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பான். இவன் இந்த போட்டோவை மாத்திட்டு தான் சொல்லுவா, ஹஸ்பண்ட் இந்த போட்டோ வந்து நல்லா இருக்குதுல்ல, இது வந்து நம்ம 7th வெட்டிங் அனிவர்சரி போட்டோ, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஃபிளாஷ்பேக் தான் நினைச்சு பார்த்துட்டு அவன் ஒய்ஃப் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல அவன் நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தொட போவான். ஆனா வந்து அவ ஒய்ஃப் வந்து இருக்க மாட்டா. ஆனாலுமே அவனால வந்து இன்னமுமே வந்து ஏத்துக்க முடியல. எப்பயுமே அங்க அவகிட்ட கேட்பாங்க, போட்டோ எங்க அப்படிம்பாங்க. சார் நான் இப்போதானே சொன்னேன், அவங்க அம்மா வந்து இங்க இருக்கிற அவங்க ஒய்ஃபோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஒருத்தவங்க செத்துட்டா எடுத்துட்டு போகணுமா, நீ வேணான்னு சொல்ல மாட்டியா அப்படிம்பாங்க. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், கடைசியில் அவங்க என்னையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்பதான் அந்த குழந்தை வரும். அப்பா ஏன் அம்மா இன்னும் கோவமா தான் இருக்கிறாங்களா, ஏன் அம்மா வருவாங்கன்னு சொன்னீங்க இன்னும் வரலேங்கோ, ஆனா அவ சும்மா இல்லாம உங்க அம்மா செத்துட்டாங்க இனிமேல் வரமாட்டாங்கன்னு சொல்லிடுவா. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அடிச்சிடுவாங்க. என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசுற, உள்ள உண்மையதான் சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ பேட் உமன், என்ன எங்க அம்மாவை இப்படி சொல்ற, உங்க அம்மா தான் செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து இந்த குழந்தை வந்து அழுக ஆரம்பிச்சிடும். எனக்கு அம்மா வேணும் அம்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நீ ஃபர்ஸ்ட் இங்க நிக்காத போயிடுன்னு சொல்லிடுவாரு. அப்புறம் தான் வந்து அந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்துறா. அந்த குழந்தை அம்மா வேணும் அம்மா வேணும்னு அழுகும். இங்க பாரு நீ பிரச்சனை எதுவும் பண்ணாத, அம்மா வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளவுதான், மற்றபடி அம்மா வந்துருவாங்க அப்படிங்கும். அப்ப அங்க இருந்த போட்டோ எங்க, அது அம்மாவோட ஃபேவரட் போட்டோ தானே அப்படிங்கிற மாதிரி சரிதான். அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்களா, அதனாலதான் போட்டோவெல்லாம் கூட எடுத்துட்டாங்களா அப்படிம்பாங்க. நம்ம நேற்று போய் அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வரலேன்னு தான் அம்மா இப்படி பண்றாங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும். இல்ல அம்மா உன்னை வெறுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அந்த குழந்தை. இல்லை அம்மா வந்து உன்னை என்னை கண்டிப்பாக வெறுக்க மாட்டாங்க, அவங்க 2 பேரும் நம்மளை வந்து ரொம்ப லவ் பண்ணுறாங்க, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இல்லை அம்மா வராமல் கேக் கட் பண்ணாமல் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து அடம் பிடிக்கும். ஆனாலுமே அப்போ தான் வந்து இங்கே பாருங்கப்பா, நான் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு கார்டு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கார்டை காமிக்கும். அதை பார்த்துட்டு அவர் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார். அப்பா இந்த க்ரீட்டிங் கார்டு நான் அம்மாட்ட கொடுக்கணும், எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தை கேட்கும். அப்போ தான் வந்து அவர் சொல்லுவார், நீ ட்ரா பண்ணது ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட் டைம் ட்ரா பண்ணாத, இதை நான் அம்மாட்ட கொடுக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும். சரி சரி இப்போ அம்மா வருவாங்க, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு வந்து போய் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுன்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் வந்து இவங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க குழந்தைய. சொல்லு, அப்பா நான் சாப்பிட்டு வருவேன், என்னை கூட்டிட்டு போய் அம்மாவை காமிக்கணும்னு சொல்லு. அவரு ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதனால குழந்தை சாப்பிட போயிடும். இவர் வந்து அப்படியே அவங்க பையனை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் அப்படியே ரூம்குள்ள வருவாரு. அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டுமே வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க பெட்ரூமை வந்து ஓபன் பண்ணி பார்ப்பாரு. கடைசியில வந்து அவங்க சேர்ல உட்காந்துருக்கிற மாதிரிலாம் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. வந்தோடனே ஹஸ்பண்ட் வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க, அதெல்லாம நினைச்சு பார்ப்பாங்க. சரி அவங்க தான் இருக்காங்கன்னு ஹக் பண்ண போவாரு. ஆனாலுமே வந்து அவங்க இருக்க மாட்டாங்க அங்க. என்னோட திங்ஸ் ஒன்று அந்த டேபிளில் இருக்கும். கடைசியில் அந்த டேபிளில் ஒரு திங்ஸுமே இல்லாமல் போயிடும். ஃபோட்டோஸ் இருக்கும், ஃபோட்டோஸும் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ட்ராப்ல ட்ரெஸ் வந்து ஹீரோயின் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனாலுமே பக்கத்துல போவாரு. அங்கேயுமே வந்து ஹீரோயின் வந்து இருக்க மாட்டாங்க. பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அழகா இருக்கிறனா ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவங்களும் வந்து சொல்லலான்ட்டு இருப்பாங்க. எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பிளேஸ்லயுமே வந்து வீட்டுல வந்து தேடி தேடி பார்ப்பாங்க. ஆனா ஹீரோயின் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. உங்க ஒய்ஃப் இல்லையன்னு சொல்லிட்டு இவர் கண்ணாடி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி வந்து ஹீரோ வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போதான் ஒரு பிஏக்கு வந்து கால் பண்றாரு. என் ஒய்ஃப் எங்க போயிருக்கிறா, என்ன ஆச்சுங்கிறத சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஹீரோ வந்து தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோக்கு ஒரு கனவு வந்திருக்கும். அவங்க ஒய்ஃப் தான் வந்து கூப்பிடுவாங்க. என்னன்னா வந்து, ஏன் தலகாணியே இல்லாம படுத்திருக்கீங்க, தலகாணி இல்லாம படுத்தீங்க, கழுத்து சுலுக்கிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க ஒய்ஃப் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருமே வந்து அப்படியே எந்திரிச்சு ஒரு மாதிரி வந்து பாப்பாரு. ஏய் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் வீட்டுல இல்லாம எங்க இருக்க போறேன், எனக்கு உங்களையும் என் பையனையும் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து ஹக் பண்ண போப்பாரு. இதெல்லாம் தான் வந்து இவர் வந்து கனவுல வந்து நினைச்சு பார்த்துட்டு அப்படியே வந்து எந்திரிச்சு பாக்குறாங்க. இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி வந்து தேடுறாரு. ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவங்க பிஏ வந்து கால் பண்றாங்க. நான் அந்த டாக்டரை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. சரி நான் வெயிட் பண்றேன், கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவங்க இருக்கிறாங்க. அப்பதான் வந்து இந்த டாக்டரை வந்து தள்ளி விடுறாரு. என்னாச்சு, என்ன நடந்துட்டு இருக்கு, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாரு. ஏங்க நான் ஊர்லயே இல்ல, நான் அப்ராட் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்க பாரு எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவர் பிஏ போறாரு. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரியல, நான் கண்ட்ரிலேயே இல்ல, அப்ராட் போயிட்டேன், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி
மாதிரி வந்து சொல்றாரு. அதுக்கு அவருதான் பிஏ சொல்றாரு, இங்க பாரு, நீ ஒழுங்கா உண்மையை சொல்லலைன்னா பாத்துக்கோ, இங்க பாரு உன்னோட டிரான்ஸ்ஃபர் ஆக்கு பாரு, கொஞ்ச நாள்ல வந்து 5 மில்லியன் அளவுக்கு உன்னோட இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அது வேற யாருதும் இல்ல, இவருதுதான். யாரோட அக்கௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி உன்னோட இதுல போட்டிருக்க, இந்த எவிடன்ஸே போதும் நீ ஜெயிலுக்கு போறதுக்கு, திருடனேன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. வந்து அவ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு, இவனை போய் ஏதாவது கடல்ல தள்ளி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டாக்டர் வந்து ஐயோ இல்ல இல்ல நான் உண்மையவே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து அந்த கெட்டவதான் இருக்கா, அவதான் வந்து காசு கொடுத்து இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல, அவ ஆர்டர் போட்டா நான் செஞ்சேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதற்கு கேட்டு வந்து ஹீரோ வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இப்போ கெட்டவன் வந்து நல்லா தான் இருக்கா, உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் பண்ணணும், உங்கள் ஒய்ஃபு கிட்னி அவ கிட்னி மேட்ச் ஆனது சொன்னதே போய் தான், ரீப்ளேஸ்லாம் பண்ணவே இல்லை, உங்கள் ஒய்ஃபோட கிட்னி எடுத்து சும்மா குப்பையில் தான் அவள் போட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் இதை நீ என்கிட்டயே சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கழுத்தை பிடிச்சிடுறாரு. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணனதுக்கு அப்புறமா வந்து அவள் உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளாக ரொம்ப மோசமாயிட்டே வந்துருச்சு. ஆனா நான் உங்ககிட்ட வந்து இப்படின்னு சொல்லிட்டேன், நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப ஹை ஃபீவராகவும் இருந்துச்சு. ஆனாலுமே அவளோட ஆள் ஒருத்தி தான் வந்து அவங்க கூட இருந்து அவங்க டாக்டரை வந்து பார்க்க விடாம பண்ணிட்டா. அவங்க ஒய்ஃப் அது மட்டும் இல்லாமல் வார்டில் ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு தலையில் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி அவளை வந்து அடிப்பார். அப்போ தான் வந்து அந்த குழந்தை வந்துடும். அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும். அசிஸ்டன்ட் இருந்தால் இந்த குழந்தைய கொஞ்சம் கொண்டு போய் உட்கார வை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவார். கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து இந்த ஹீரோ கேட்பாரு, நீ ஒருத்தவங்க வந்து அவளை கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொன்னேன்ல, அது இவளான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. என்ன பிரசிடென்ட் சொல்கிறீங்கன்னு அவள் கேட்பா. அப்போ தான் வந்து டாக்டர் சொல்லுவார், ஆமாம் இவதான் வந்து உங்க ஒய்ஃபை வந்து அடிச்சு கொடுமைப்படுத்தினா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து அவ சொல்லிடுவா. நான் போய் உங்க ஒய்ஃப் அப்படியெல்லாம் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஆனாலுமே இவர் வந்து அப்படி நம்ப மாட்டாரு. இன்னும்மா நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அவளை அடிச்சிருவாரு. அடிச்சதுக்கு அப்புறமா வந்து இன்னுமே நீ வந்து இவ்வளோ பிடிவாதமா இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையுமே வந்து இழுத்து வெளியே போய் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவளுமே வந்து காலில் விழுந்துருவா. இங்க பாருங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, காசுக்காக அங்க சொன்னாங்க, அதனாலதான் வந்து நான் இதெல்லாம் பண்ணனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஃபிளாஷ்பேக் வந்து அவ சொல்லிடுவா. இல்லைனாலும் நான் இதெல்லாம் பண்ணிட மாட்டேன், ஏன்னா நீங்க மன்னிச்சிருங்க, அவதான் இதெல்லாம் பண்ண சொன்னா அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து கெஞ்சுவா. ஆனாலுமே வந்து இவர் வந்து இல்ல அவ சொன்னானா நீ என்ன வேணாலும் செய்வியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இவர் வந்து ரொம்ப கோவப்படுவாரு. கிட்ட 1 மில்லியன் காசு வாங்கிட்டு என் ஒய்ஃபை இப்படியெல்லாம் கொலை பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. 2 பேருமே இங்க இருக்கக்கூடாது, 2 பேரையுமே தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாரு. அவங்களையுமே தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இவரு ரொம்ப அப்படியே கோவப்படுவாரு. இதை பார்த்துட்டு தான் அந்த குழந்தை வந்து கேட்கும், ஆன்டி சொன்னாங்க அம்மா கெட்டவங்கன்னு, உண்மையாவே அம்மா கெட்டவங்களான்னு கேட்கும். நீ வாயை மூடுன்னு சொல்லிட்டு கத்துவாரு. குழந்தை பயந்துரும். அப்பா பயமா இருக்குன்னு சொல்லும். ஹீரோ போய் கெட்டவ வீட்டு கதவை வந்து தட்டுறா. கெட்டவ வந்து கதவை திறந்து பார்த்துட்டு இவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறா. நானே நினைச்சேன் உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறா. இவ வந்து கோவமா உள்ள வராரு. அப்போ வந்து ஏன் இங்க நீங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நானே இப்போ வந்து உங்களை பார்க்கலான்ட்டு வந்தேன், நான் உண்மையா உங்களை மிஸ் பண்றேன், உங்க கூட இருக்கிறது தான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுள், நான் கேள்விப்பட்டேன் சிஸ்டர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டுன்னு பேசுறா. ஆனாலுமே அவர் போய் வந்து கழுத்தை பிடிச்சிடுறாரு. இங்க பாரு, அவளை நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, அவளை செத்துட்டான்லாம் சொல்லாத, பொய் சொல்லாத, அவ செத்துட்டாங்கிறதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறாரு. இங்க பாரு, நான் என்ன பொய் சொன்னேங்கிறா, நீ உனக்கு உடம்பே சரியாகலாம் இல்லை, நல்லா தானே இருக்கிற, அப்புறம் எதுக்கு கிட்னி வேணும்னு சொல்லிட்டு இது பண்ண, அவளோட கிட்னியை எடுக்கிறதுக்காக தான் நீ என்னை ட்ரீட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் கேட்குறாரு. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற, என்கிட்ட எதுக்கு இப்படி எல்லாம் பொய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை பிடிச்சி கீழே வந்து தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, இது எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணனேன், நான் உங்க லைஃப்ல இருந்து சேவ் பண்ணனேன் தெரியுமா, ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆனா நீங்க வந்து நான் தான் உங்க லைஃபை காப்பாத்தினேன், ஆனா நீங்க வந்து அவ கூட போயிருந்தீங்க, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதனாலதான்பா. அப்ப ஹீரோ வந்து அடிச்சிருவாரு. சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டே இருக்காத, நீ தான் அவளுக்கு சீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவளை மாறி மாறி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி ஒருத்தி உயிரோடவே இருக்கக்கூடாது, செத்துருன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி ரொம்ப வந்து இவர் நசுக்கி கொலை பண்ண ட்ரை பண்ணுவார். நீ சாகுன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே வந்து இவன் என்ன பண்ணுவானா வந்து, நான் தான் உங்கள் லைஃப்பை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. அதனால் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளை தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டுட்டு சொல்லுவார், இதான் இவ காலில் விழுந்து கெஞ்சுவா, இது எல்லாத்துக்குமே வந்து நான் பண்ணனது காரணமே வந்து நான் உங்களை லவ் பண்ணுறேன், அதனால தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க, நீ வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பாரு, இனிமேல் நான் உன்னை பார்க்கக்கூடாது, அப்படியே உன்னை பார்த்தனா வச்சுக்கவே நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாரு.
இவரு போனதுக்கு அப்புறமா இவ உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவா. அதான் அவ செத்துட்டால்ல, இப்ப கூட ஏன் என் கூட இருக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை? நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். நீங்க என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி இவ ரொம்ப வந்து அழுக ஆரம்பிச்சிருவா. கண்டிப்பா நான் ஒரு நாள் உன் கூட தான் இருப்பேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இவ அப்படியே கோவமா வந்து அவளே வந்து இப்படி நினைச்சு பாத்துக்கிறா. ஹீரோ வந்து என்னன்னா வந்து ஏதோ ஒரு மலை மாதிரி தண்ணி கிட்ட எல்லாம் போய் நின்னுட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து போனை பார்த்துட்டு இருக்காரு. யாரோ பேசிட்டு இருக்காங்க. அங்க பின்னாடி இருந்து ஒருத்தவர் வந்து அப்படியே பாக்குறாரு. இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கால ஸ்டெப் வந்து முன்னாடி தண்ணிக்குள்ள போற மாதிரி எடுத்து வைக்கிறாரு. அதனால அவர் போய் அவரை வந்து இழுத்துட்டு வந்துடுறாரு கீழே. என்ன பண்ற இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீயா நீ கூதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா நான் கூதா, உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நல்லாவே தெரியுமே, சின்ன வயசா இருக்கும்போது நீயும் ஒரு 2 பொண்ணுங்களும் சேர்ந்து இங்க வந்து தானே விளையாண்டு இருப்பீங்க. அப்ப பார்த்ததுதான், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல. ஒருத்தி பேரு வந்து சுமோ, இன்னொருத்தி பேரு வந்து ஆன். ஆன் தான் வந்து கெட்டவ பேரு. அதுதான் வந்து சொல்லுவாரு. ஆனா அந்த ஆன்ங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறாள்ல, அவளுக்கு வந்து உன்னை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அது உங்களுக்கு ஞாபகம் உன்னை வந்து தண்ணியில எல்லாம் அவ தான் தள்ளி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. என்ன சொல்றீங்க? உண்மையாவா? அப்படியெல்லாம் இருக்காரு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இம்பாசிபிள் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் ரொம்ப வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. நீங்களே நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு அவர் சொல்லிடுவாரு. அதனாலுமே இவருமே வந்து அந்த சின்ன வயசுல இருக்கிறத ரொம்ப மைண்டை ப்ரெஷ் பண்ணி ஞாபகப்படுத்துவாரு. அதான் இவரு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து சொல்றாரு. சின்ன வயசா இருக்கும்போது இங்க தான் வந்து உட்காந்துருந்தேன். புக் வச்சு படிச்சுட்டு இருந்தேன். அப்ப கூட நான் கேட்டேன், "என்ன விளையாடவா?" அப்படிங்கிற மாரி சொன்னேன். "இல்ல, நான் ஃப்ரெஷ் ஏர்ல வந்து படிக்கிறதுக்காக தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன். அப்ப நீ உட்காந்து படிச்சுட்டு இருந்த. அப்ப 2 குட்டி பொண்ணுங்க வந்தாங்க. ஒண்ணு வந்து ஆன். அந்த ஆன் வந்து உன்ன வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. அவ வந்து உன் மேல வந்து தண்ணி அடிச்சுட்டே இருப்பா. ஆனாலுமே பக்கத்துல இருந்த ஷோமோ சொல்லுவா, "பேசாம இருன்னு" சொல்லிட்டு உன்ன டிஸ்டர்ப் பண்ணதுக்காக தண்ணி அடிப்பா. இப்ப நீ நெனஞ்சிட்டியா? அப்படிங்கிற மாரி சொல்லுவா. "இங்க பாரு, எனக்கு நெனஞ்சா சேராது. நான் படிச்சுட்டு இருக்கிறேன்ல, எனக்கு படிக்கிறதுக்கு இருக்குது. என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு" சொல்லிட்டு வந்து சொல்லுவா. ஆனாலுமே இந்த பொண்ணு வந்து அடங்கவே அடங்காது. அதனால அவன் திரும்பி போய் தண்ணிக்கிட்ட வந்து உட்காந்துப்பான். உட்காந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவ பக்கத்துல போவா. ஆனா ஹீரோயின் வந்து குட்டி வயசுல சொல்லுவா, "இங்க பாரு, அவன் கோவப்படுறான். அவன எதுக்கு நீ இப்படிலாம் பண்ற?" அப்படிங்கிற. "நீ உன் வேலைய பார்த்துட்டு போ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவள தள்ளி விட்டுர்றா. "நீ இங்க வந்தா மட்டும் நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன்னு நெனைக்கிறியான்னு" சொல்லிட்டு தண்ணி அடிப்பான். "ஏன் நீ எதுக்கு என்கிட்ட சும்மா பிரச்சனை பண்ற?" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. "இல்ல இந்த மாரி நீ நல்லா போய் ஸ்விம் பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவள வந்து தண்ணீல வந்து அவன் தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டதுக்கு அப்புறமா, "ஏய் எதுக்கு அவன தள்ளி விட்டுட்ட?" அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் கேட்பா. "நீ என்ன லூசா? அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிற போகுது. அவனுக்கு தண்ணினா சேராது" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். "அப்படியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ஓடி போயிருவா. ஆனாலுமே வந்து நம்ம ஹீரோயின் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணீல விழுந்து வந்து அவன வந்து அப்படியே மேல வான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து காப்பாத்துவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து இவரு வந்து பார்த்துட்டே தான் இருப்பாரு. "நான் அங்க தான் இருந்தேன். அவ தான் வந்து உன்ன தண்ணியிலருந்து வெளிய எடுத்தா. எனக்கு நல்லாமே வந்து ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து உன்ன ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தோம். அப்ப நீ ரொம்ப உடம்புக்கு முடியாம போயிட்ட. ரொம்ப ஃபீவரா இருந்துச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. "இதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லையா?" அப்படிங்கிற மாரி வந்து அவரு கேட்பாரு. ஆனாலுமே வந்து ஹீரோ வந்து இல்லைங்கிற மாரி தான் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப "அவ தான் என்ன தண்ணியிலருந்து சிம்முன்னு தான் வந்து கூப்பிட்டாளா?" அப்படிங்கிற மாரி சொன்னா. "ஆமா" அப்படிங்கிற மாரி சொன்னா. "நான் என்ன இவ்ளோ நாளா அவன்ல நெனச்சுட்டு இருந்தேன்" அப்படிங்கிற மாதிரி வந்து இவரு ஹீரோ வந்து நெனைப்பாரு. ஐயோ! அவ தான் காப்பாத்துறான்னு நெனச்சு இவ்ளோ நாளா தப்பு பண்ணிட்டேனே! அப்படிங்கிற மாதிரி வந்து நெனச்சுட்டு, ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பாக்குறாரு சின்ன வயசுல. என்னன்னா, இவருக்கு வந்து ரொம்ப ஹை ஃபீவர் 10 நாளா இருக்கும். 10 நாளைக்கு அப்புறம் தான் வந்து இவரு வந்து கண்ணவே தொறந்திருப்பாரு. அங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே இருந்திருப்பாங்க. அப்பதான் வந்து கெட்டவ பக்கத்துல வந்து "நீ எந்திரிச்சுட்டியா? சாரி" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. "என்ன நீயா காப்பாத்துன?" அப்படிங்கிற மாரி இவரு கேட்பாரு. அதனால இந்த கெட்டவ வந்து, "ஆமா நான் தான் காப்பாத்துனேன். உன்ன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டது அவ தான். சிம்மு" அப்படிங்கிற மாரி சொல்லிருவா. "இப்ப நீ ஓகே தானே?" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. நான் ஓகே" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. "இது வந்து ரொம்ப டேஞ்சர் ஆயிட்ட. உன்ன தண்ணியிலருந்து வெளிய எடுத்தோம். வெளிய எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் சேர்த்தோம்" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. "அதனால தான்" அப்படிம்பா. "சரி நீ என்ன காப்பாத்துனேல ரொம்ப தேங்க்ஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. "இது வந்து நமக்குள்ள சீக்ரெட்டாவே இருக்கட்டும். வெளிய யாருக்கும் சொல்லாத. ஏன்னா அவளும் சின்ன பொண்ணு தானே. தெரிஞ்சா அவள கொலை பண்ற வரைக்கும் அடிச்சுருவாங்கம்பாங்க." சரி, ஹீரோ வந்து சரி சொல்ல மாட்டேன்னு சொல்லிருவாரு. இப்பதான் வந்து அவர் யோசிச்சு பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லுவாரு. "எனக்கு இப்பதான் வந்து ஞாபகம் வந்துச்சு" அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கூட இருக்கிறவர்கிட்ட வந்து இவரு சொல்லுவாரு. சின்ன வயசுல நடந்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரீகால் பண்ணி இவருக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும். "ஏய் என்னப்பா, என்னப்பா?" அப்படிங்கிற மாரி இவரு கேட்பாரு. ஆனாலுமே வந்து "எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது." "ஏய் நீ எனக்கு இவ்ளோலாம் பண்ணிட்டியான்னு?" சொல்லிட்டு அவரு அப்படியே ஓடுறாரு.
வீட்ல இந்த குட்டி பையன் மட்டும் இருப்பான். அப்பதான் வந்து இந்த கெட்டவ வருவா. கெட்டவ வந்ததுக்கு அப்புறம் ஏய் அப்படின்னு கூப்பிடுவா. அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட போயிட்டு அவன் வந்து வாயை மூடிக்குவான். ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவ கேட்டா, இல்ல அன்னைக்கே உங்களை அம்மான்னு கூப்பிட்டதுக்காக அப்பா வந்து திட்டிட்டாரு, உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இங்க பாத்தியா நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து கேக் எடுத்து அந்த பையனுக்கு கொடுப்பா. என் ஃபேவரட் கேக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனுமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்ன நீ ஆன்ட்டின்லாம் கூப்பிடுற, என்ன அம்மானே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. அந்த பையனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இந்தாவா கேக் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஸ்பூன்லாம் கொடுப்பா. அதனால அந்த குழந்தையுமே வந்து கேக் சாப்பிட ஆரம்பிச்சிரும். இவ இப்ப இந்த குழந்தைய வச்சுதான் பிளான் பண்றா. அம்மா வந்து உன் கூட எப்பவும் நான் இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறான். ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பானா அம்மா ஒண்ணு சொல்ற அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ காதுல போய் ஏதோ சொல்றா. அந்த குழந்தையுமே வந்து இவ கூட இருக்கணுங்கிறதுக்காக வந்து சரி இந்த டாஸ்கை வந்து நான் இன்னைக்கே கம்ப்ளீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடும். இவளும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா. இவ வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஒய்ஃபுக்கு வந்து கால் பண்ணி பாப்பா. இருந்தாலுமே வந்து யாரும் கால் எடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க மாமியார் கால் பண்ணுவான். எடுங்க எடுங்கம்பாங்க. ஆனா வந்து அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். பிஏவும் வந்துவே சொல்லுவாரு, நீங்க ரொம்ப குடிச்சிட்டீங்க, இதுக்கு மேல குடிக்காதீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ எதுக்கு இதெல்லாம் சொல்ற, நீ எல்லாம் சொல்லாத, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் பிஏவுமே வந்து துரத்தி விடுவாரு. ஆனாலுமே வந்து அவர் பிஏ போமாட்டாரு. என் ஒய்ஃபை பத்தி உங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் தானே பண்ண சொன்னேன், அது எப்படி போயிட்டு இருக்கு, அதை கண்டுபிடிச்சியா பாரு, இல்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்பதான் வந்து அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். அவன் நான் எவ்வளவு தெரியுமா அவன் என்ன லவ் பண்றா, அவ இறந்துட்டான்லாம் சொல்லாத, இதெல்லாம் என்னால கேட்கவே முடியாது, அவ எங்கேயும் மறைஞ்சு இருக்கா, அவ எங்க இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் வெளியே போன்னு சொல்லிட்டு அவனை துரத்துறதுலேயே தான் இவன் குறியா இருப்பான். ஆனாலுமே பிஏ வந்து போக மாட்டான். டைம் வந்து இவனுக்கு கரெக்டா கால் வரும். இங்க பாத்தியா ஒய்ஃப் தான் கால் பண்றா, அவ சாகலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னன்னா அந்த கெட்டவ தான் பேசுவா. கெட்டவ வந்து அவன் பையன் கிட்ட கொடுத்து பேச சொல்றதுக்காக பேசுவா. ஆனாலுமே அவன் பையன் தான் வந்து கூப்பிடுவா. அப்பா எங்க இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஆனாலுமே இவன் நினைச்சுப்பா இவன் ஒய்ஃப் தான் நினைச்சிட்டு எங்க இருக்க, நான் வந்து உன்னை கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேட்பா. அப்ப அந்த குழந்தை மறுபடியும் வந்து இல்லப்பா சீக்கிரம் வாங்க எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அப்புறம் தான் இவன் வந்து இது பண்ணிட்டு நல்லா போனை பார்ப்பான். ஓய் பையன் தான் கூப்பிடுறானா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அப்பதான் சொல்லுவான், எதுவும் பயப்படாத, அப்பா வந்து பிசினஸ் விஷயமா வெளியே தான் இருக்க, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லுவான். எங்க அப்பா வந்து ரொம்ப போதையா வந்து வீட்டுக்கு வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் அப்பா நீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இந்தாங்க இந்த தண்ணியை குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்கிற, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இல்ல அம்மா தான் வந்து சொன்னாங்க அப்பா வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து தூங்கலான்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் முழிச்சிருக்கேன் அப்படிங்கிறேன். அம்மாவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அம்மா வந்தாச்சா அப்படிங்கிற ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் இதை குடிங்க அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு வந்து தண்ணியை கொடுப்பாங்க. அவரு வந்து குடிச்சிருவாரு. குடிச்சதுக்கு அப்புறமா எங்க அம்மா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ரூம்குள்ளதான் இருக்காங்க போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் போய் பார்க்க போறாரு. கெட்டவதான் வந்து ரூம்குள்ள வந்து படுத்திருப்பா. ஆனாலுமே இவர் போதையா இருக்கங்காட்டி இவருக்கு வந்து அப்படியே ஹீரோயின் மாதிரி தெரியும். ஆனா இந்த கெட்டவதான் வந்து என்னன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. ஆனாலுமே இவருனால ஸ்டடியா பார்க்க முடியாது. அவர் ஒய்ஃப் மாதிரி தான் இவருக்கு வந்து அவ கெட்டவளை வந்து தெரியும். இவர் பார்க்கும்போது ஒய்ஃப்னு தான் நினைச்சுப்பாரு. நினைச்சதுக்கு அப்புறமா போய் ஹக் பண்ணிப்பாரு. நீ எப்படியோ வந்துட்டே இல்லை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், இனிமேல் என்னை விட்டுட்டு போகாத, நான் பண்ணதுல தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணி சாரி கேட்பாரு. அவ வந்து என்னன்னா வந்து அப்படியே நினைச்சிட்டு எப்படியோ வந்துட்டேல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ மைண்ட்ல நினைச்சு பார்த்து சிரிப்பா. இவ அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு போவான். ஆனாலுமே அவர் வந்து மயங்கி விழுந்துருவாரு. விழுந்ததுக்கு அப்புறமா இவன் என்ன பண்ணுவான்னா எழுப்புவா, ஹஸ்பண்ட் எழுப்புவா. அப்புறம் தான் நினைப்பா எப்படியோ இன்னைக்கு நீ வந்துட்டேல்ல, நம்ம 2 பேரும் இப்ப என்ன பண்றோம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் நடக்கும். காலையில அவர் அப்படியே கண்ணை திறந்து பாப்பாரு. இவ வந்து குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்படியே அவர் கண்ணை திறந்து பார்த்துட்டு குட் மார்னிங் ஒய்ஃப்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் தான் வந்து அப்படியே ஹக் பண்ணலான்ட்டு போவாரு. இருந்தாலுமே வந்து என்னடா அது ஒய்ஃப் மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை திறந்து பாப்பாரு. இவன் நினைச்சோடனே அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு. ஏய் நீ எங்க இப்ப இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நைட்டு எல்லாமே நமக்குள்ள நடந்துருச்சு, இப்போ வந்து எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, அவ போயிட்டு அவளை பத்தியில நினைக்காதீங்க, அவளா இனிமேல் வரமாட்டா அப்படிங்கிறது. அப்ப நைட் நீதான் இருந்தியா அவ இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் ரொம்ப வந்து கோவப்படுவாரு. நம்ம 2 பேரும் தான் இப்போ ஒன்னா ஐட்டம்ல, இதுக்கப்புறம் எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க, நீங்க கோவப்படுறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் பாரு. ஆனா அவர் கோவப்பட்டுட்டு எந்திரிச்சு போயிடுவாரு.
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இவ அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணுவா. அவருக்கு கோவம் வந்துரும். போட்டு அடிச்சுருவாரு. அடிச்சதுக்கு அப்புறமா, "இனிமேல் நான் உன்ன பார்க்கவே கூடாது. ஒழுங்கா ஒரு போயிரு. உன்ன என்ன சொன்னேன்? நெக்ஸ்ட் டைம் பார்த்தா உன்ன கொலை பண்ணிருவேன்னு சொன்னேன்ல. அதனால இனிமே உன்ன சும்மாவே விடமாட்டேன் பாரு. இப்போ உன்ன என்ன பண்றேன் பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. "நீ எதுக்கு இங்க வந்தேம்பாங்க?" "இல்ல பையன் தான் வர சொன்னான்." "பையன் வர சொன்னானா நீ வருவியா? அவன்ட்ட நான் கிளியரா சொல்லிட்டேன். நீ தான் ஏதோ வேலைத்தனம் பண்றதுக்காக வந்திருக்க. இரு உன்ன கொலை பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இவ கழுத்த பிடிச்சு நெரிச்சு கொல்ல போவாரு. அப்பதான் இவன் வந்துருவா. "அப்பா என்ன பண்றீங்க? நீங்க ஏன் அம்மா கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரேஞ்சரா பிஹேவ் பண்றீங்க? வாய மூடு. இவள அம்மான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல. உனக்கு எவ்வளோ டைம் சொன்னாலும் புரியாதா? உங்க அம்மா வந்து சிம்முதா. எப்பவுமே உங்க அம்மா மட்டும் தான் அப்படின்னு சொல்றான். ஆனா இவ வந்து நான் எங்க அம்மாட்டயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஓடி போறான். இவ வந்து அப்படியே ரொம்ப அழுதுட்டு இருக்கிறா. குழந்தை சொல்லும், "நீங்க பேட் டேடி நான் வரமாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லும். அதனால வந்து அவர் போய் ஹக் பண்ணிப்பாரு. "சாரி இப்படிலாம் இனிமேல் நடக்காது எதுவும். நான் அப்பா உன்ன பார்த்துக்கிறேன். நீ எதுவும் பயப்படாத" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. "வா நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த குழந்தைய வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அசிஸ்டன்ட் கிட்ட உள்ள ஒருத்தி இருக்கா. அவள தூக்கி வெளிய போட்டுருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. எங்கேன்னா போய் ஹீரோயினோட அம்மாவ மீட் பண்ண தான் போவாங்க. "இந்தா கிராண்ட்மான்னு சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்ல, "கிராண்ட்மா எங்க அம்மா எனக்கு வேணும்" அப்படிங்கிற மாரி சொல்லி, "நீ வாய மூடு. அம்மான்லாம் என்ன சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ திட்டிடுவாங்க. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன நீ அம்மான்னு சொல்லுவ" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "அம்மா என் குழந்தைக்காக நான் உங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ எங்க இருக்கிறான்னு சொல்லிருங்க. ப்ளீஸ் சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ரொம்ப இது பண்றா. "உனக்கு எத்தன டைம் சொன்னாலும் புரியாதா? என் பொண்ணு தான் செத்துட்டான்னு சொல்றேன்ல" அப்படிங்கிறாரு. "அதெல்லாம் இல்ல நான் நம்ப மாட்டேன்" அப்படிங்கிறாங்க. "அவ எப்படி சாதாரணமா செத்துருவா? அவ நல்லா தான் இருப்பான்னு" சொல்லுவாங்க. ஆனாலுமே இவரு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்பாரு. அதனால அந்த குழந்தையுமே வந்து முட்டி போட்டு கேட்கும். "எங்க அம்மாவ சொல்லுங்க, சொல்லுங்க" மாரி இவரு ரொம்ப கெஞ்சுவாங்க. ஆனாலுமே வந்து, "நீ எவ்வளோதான் இது பண்ணாலுமே இதுதான் ஃபேக்ட். நீ நம்பு. நீ பைத்தியம் மாரி நடிக்காத. நீ என்னலாம் பண்ணுன" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து போவாங்க. இருந்தாலுமே வந்து அவரு போக விடாம கைய பிடிச்சு இழுப்பாரு. இந்த குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுரும். "ஆமா கிராண்ட்மா நான் இனிமேல் எங்க அம்மா பேச்சுக்கு வந்து ஒபே பண்றேன். அம்மாவ இனிமேல் நான் எதுவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். அவங்க சுகர் சாப்பிட வேணான்னு சொன்னா சாப்பிட மாட்டேன். எங்க அம்மா எங்க இருந்தாலும் திரும்பி வர சொல்லிருங்க. நான் டெய்லி பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். நான் ஒழுங்கா படிப்பேன்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு, ஸ்கூல்ல நல்லா லிசன் பண்ணுவேன். அப்படிலாம் சொல்லிட்டு இந்த குழந்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுரும். "அம்மா குழந்தைக்காவது அவ எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க. ப்ளீஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவனுமே வந்து கெஞ்சுவான். ஆனாலுமே வந்து அவ தள்ளி விட்டுருவா. பையனா இருந்தா மட்டும் என்ன? இவன் என்ன எவ்ளோ பண்ணியிருக்கான்? அவள கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விட்டீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். என்ன பையன் நீ எல்லாம்? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து கஷ்டப்படுத்திருவா. இந்த குழந்தையுமே வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சுரும். "அம்மா ப்ளீஸுங்க சொல்லுங்க, சொல்லுங்க. அவளுக்காக நான் வந்து பிரேஸ்லெட் வாங்கி வச்சிருக்கிறேன். இத குடுத்தா அவ கண்டிப்பா என் கூட வந்துருவா" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பிரேஸ்லெட்ட பார்த்தா அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க கீழ போட்டு உடைச்சுருவாங்க அந்த பிரேஸ்லெட்ட. ஹீரோ வந்து உடைஞ்சு போன எல்லாத்தையுமே வந்து அத ஒட்ட வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் இவ சொல்லுவா, "உடைஞ்சு போனத ஒட்ட வைக்கலான்னு ட்ரை பண்றியா? எதையும் என் பொண்ணுமே போயிட்டா. அவ மறுபடியும் வருவான்லாம் நினைக்காத. அவலாம் வரவே மாட்டா இந்த உலகத்துக்கு. அவ செத்துட்டாம்பா." "இல்ல, இல்ல அவலாம் சாகல. நான் கண்டிப்பா உடைஞ்சத வந்து ஒட்ட வச்சுருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லி, "நீ என்ன பைத்தியமா? ஏன் நீ இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க அம்மா புடிச்சு அப்படியே அந்த பிரேஸ்லெட்ட தள்ளி விட்டுருவா. அதெல்லாம் போய் அங்க தண்ணீல விழுந்துரும். ரொம்ப ஷாக் ஆயிட்டு அந்த தண்ணிக்குள்ள போய் அந்த உடைஞ்ச பீஸ் எல்லாம் வந்து தேட போயிருவாரு. இந்த குழந்தையுமே வந்து அம்மா வேணும், அம்மா வேணும்னு ரொம்ப அழுகும். கடைசியா அவரு எல்லா பீஸையுமே வந்து கண்டுபிடிச்சுருவாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கடைசியா நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் இது பண்றது அவங்களுக்கே அழுகை வரும். இருந்தாலுமே அவங்க போவாங்க. போனதுக்கு அப்புறமா, "அம்மா கெஞ்சி கேட்கறேன். தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கம்மா. உங்க எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காக சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. "என் பொண்ணு செத்துட்டான்னு சொல்றேன்ல, உனக்கு அதுக்கு அறிவு இருக்கா? அறிவு இல்லையா? என் பொண்ணு செத்துட்டாடா" அப்படிம்பாங்க. "நீ தான் கொலை பண்ணிட்ட" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இந்த உலகத்துக்கு இனிமேல் அவ வரமாட்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. "எல்லாம் என் தப்புதாம்மா. ப்ளீஸ் சொல்லுங்க, சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு இவனும் கெஞ்சுவான். அந்த குழந்தையுமே வந்து "கிராண்ட்மா எனக்கு அம்மா வேணும். சொல்லுங்க, சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி வந்து கெஞ்சுவாங்க. கெஞ்சுனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க, "சரி நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு வந்து ஒரு மவுண்டெயினுக்கு வா. அப்ப சொல்றேன்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இவங்களும் வந்து "சரி வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிருவாரு. சிவா நாளைக்கு அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு இவரு வீட்டுக்கு போறாரு. குழந்தை இவரு வந்து அவங்க அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவுக்கு புடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வந்து 2 பேரும் வந்து போட்டுட்டு போறாங்க. கண்டிப்பா இந்த ட்ரெஸ்ல பார்த்தா அம்மா நம்ம கூட வந்துருவா. நம்மளும் அதுக்கு தகுந்த மாரி பேசணுங்கிறாங்க. அம்மா இந்த ட்ரெஸ்ல பார்த்தா என்ன கியூட் சன்ன்னு சொல்லுவாங்க. உங்கள ஹேண்ட்சம் ஹஸ்பண்ட்ன்னு சொல்லுவாங்க. அம்மா ஹேப்பி ஆயிருவாங்க. கண்டிப்பா நம்ம கூட வந்துருவாங்க பாருங்கப்பா அப்படிங்கிற மாரி குழந்தை சொல்லும். அம்மாக்கு புடிச்ச ட்ரெஸ்ஸ தான் நம்ம போட்டு போறோம்ப்பா. அதனால கண்டிப்பா வருவாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இந்த குழந்தை பேசிட்டு இருக்கும்.
இந்த மவுண்டெயினுக்கு வந்துருவாங்க. "அம்மா நாங்க வந்துட்டோம். இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் கேட்பான். "குழந்தைய போய் ஃபர்ஸ்ட்டு கார்ல உட்கார சொல்லு. அப்பதான் சொல்லுவேங்க." "இல்ல நான் எங்க அம்மா இல்லாம நான் போமாட்டேன். எங்க அம்மா வேணும்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல கிராண்ட்மா சொல்றாங்கல்ல. நீ போய் ஃபர்ஸ்ட்டு கார்ல உட்காரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் "இந்தா குழந்தைய கொண்டு போய் கார்ல உட்கார வை." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு குழந்தை போயிரும். "அப்பா கண்டிப்பா வெயிட் பண்றேன். அம்மாவோட வந்துருங்கங்கும்போது." "சரி நான் வந்துர்றேன்." அப்படிங்கிற மாரி வந்து அவர் சொல்லிருவாரு. நான் அவள ரொம்ப மிஸ் பண்றேன். அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. என்ன அவள நீ மிஸ் பண்றியா? யார? என் பொண்ணவா? அவளுக்கெல்லாம் நீ பேசுறது கேட்கவே கேட்காது. நீ என்ன பைத்தியமா? அப்படிங்கிற மாரி சொல்ற. அம்மா எங்க இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லி இவனும் வந்து கேட்பான். ஆனாலுமே நீ பேசுறது எதுவுமே கேட்காது. அவ கேட்க முடியாத இடத்துக்கு போயிட்டா அப்படிங்கிற மாரி அம்மா நான் எதா இருந்தாலும் அவள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறியா? இந்தா புடி. இதுகிட்ட தான் நீ எல்லா இதா இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு அஸ்திய வந்து இவங்க காமிப்பாங்க. என்னம்மா இது? என்ன இது? என்ன சொல்ல வர்றீங்க? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆமா, உனக்கு இன்னமுமா புரியல? உண்மையாவே அவ செத்துட்டா தான். நீ நம்பனாலும் சரி, நம்பலைனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இவன் வந்து, ஆஹா இல்ல, இல்ல அதெல்லாம் இல்ல. நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். அம்மா சொல்லுங்க, சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கத்தி கதறி அழுகுவான். நீ அவள ஏமாத்திட்ட. ஆனாலுமே வந்து, நான் எதுக்குடா உன்கிட்ட பொய் சொல்லணும்? என் பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டா தெரியுமா? இந்த உலகத்த விட்டே போயிட்டா. அவ வந்து இந்த உலகத்திலேயே உன்ன மட்டும் தான் ரொம்ப லவ் பண்ணா. உனக்காக அவ குழந்தைய எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் பெத்தா தெரியுமா? ஆனாலுமே வந்து இங்க யூஸே இல்ல அவளுக்கு. அவ சாகறதுக்கு முன்னாடி எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டா? நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல அப்படிம்பாரு. இல்ல நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் நம்பலைனாலும் நம்பினாலும் பரவாயில்ல. இவன தூக்கி வெளிய போடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவான். உனக்கு என்னடா குவாலிஃபிகேஷன் இருக்கு? என் பொண்ணு செத்தான்னு சொன்னத நம்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு. கடைசி நிமிஷம் ஹாஸ்பிட்டல்ல எப்படி தெரியுமா? ஹை ஃபீவர்ல துடிச்சு துடிச்சு செத்தா தெரியுமா? அவள நீங்க கிட்னாப் பண்ணி, அவ கிட்னிய எடுத்து உனக்கு புடிச்சவளுக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்தி, என் பொண்ண நீ கொலை பண்ணிட்டேல்ல. அவ கடைசி நிமிஷம் எவ்வளோ துடிச்சிருப்பா. உனக்கு ஃபோன் பண்ணா. ஆனா நீ அங்க வரவே இல்லேல்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவா. இவ ரொம்ப அழுக ஆரம்பிச்சுருவான். அவங்க அம்மா சொல்லுவாங்க, "சின்ன வயசுல என் புள்ள தான்டா உன் உயிர காப்பாத்துனா. ஆனா உன்னாலயே இன்னைக்கு அவ உயிர் போயிருச்சுடா. அவ உன்ன எவ்வளோ தெரியுமா ஆசையா கல்யாணம் பண்ணி உன் குழந்தையெல்லாம் பெத்துக்கிட்டா. ஆனாலுமே அவளுக்கு குடுக்குற தண்டனை நீ இதானவாம்பா." இவன் முட்டி போட்டு ரொம்ப கதறி கதறி வந்து அழுக ஆரம்பிச்சா. "சாரி எல்லா தப்பும் என் மேல தான்." அப்படின்னு சொல்லிட்டு, ஃபீலிங்க்கு மத்தியில உன்னோட இதெல்லாம் வந்து கால் தூசிக்கு கூட இது இல்ல தெரியுமா? அவ எமர்ஜென்சி ரூம்ல எப்படி தெரியுமா செத்து கிடந்தா? அதுக்கு முன்னாடி உனக்கு தான் ஃபோன் பண்ணா. ஆனா நீ வரவே இல்லேல்ல அப்படிங்குமா. "இல்லம்மா எனக்கு உண்மையாவே இது தெரியாதும்மா. நான் அவ நடிக்கிறான்னு தான் நெனச்சேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவா. அவ அவ்ளோ ஃபீவர்ல இருந்தப்ப வந்து ஒரு நர்ஸ கூட விடாம அவள எப்படி தெரியுமா அடிச்சு கொடுமைப்படுத்துனாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவீங்க. "அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க?" "ஆமா அவ சாகறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா? சொல்லுங்க, சொல்லுங்க." சாகறதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னா, "உன்ன வந்து இனிமேல் அவ பார்க்கவே கூடாது. செத்தோனயே அவள வந்து கல்லறைக்கு கொண்டு போக சொல்லிட்டா. ஏன்னா வந்து அவ உன்ன தான் வந்து ரொம்ப ஹேட் பண்றாளாம்மா. உன்ன இனிமேல் பார்க்கக்கூடாது. மறு லைஃப் இருந்தாலும்னு சொல்லிட்டான்னு" சொல்லிட்டு அவ சாம்பல தூக்கி வீசுவா. இல்ல அவ சாகலன்னு சொல்லிட்டு இவனுமே வந்து ரொம்ப ஆவேசமா இது பண்ணுவான். அவங்க அம்மா வந்து அந்த சாம்பல் ஒரு ஜாடிய வந்து கீழ போட்டு உடைச்சுட்டு போயிருவாங்க. இவன் அப்படியே அந்த சாம்பல பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, ரொம்ப கதறி கதறி இப்பதான் அவன் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அழுகுறான். அதே இடத்துல இவனுக்குமே வந்து ரொம்ப பிளட் வாமிட்டா வந்து அப்படியே மயங்கி விழுந்தர்றான். ஹாஸ்பிட்டல்ல போய் இவன அட்மிட் பண்ணிர்றாங்க. திடீர்னு இவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, அங்க எல்லாம் வெளியலாம் போய் எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சுறான். "என் ஒய்ஃப் எங்க? ஒய்ஃப் எங்க? சிமோ வா, வா" அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்ப தேடுறான். நர்ஸ் கிட்ட போய் கேட்கறான், "என் ஒய்ஃப் எங்க? எங்க பார்த்தீங்களா? சொல்லுங்க. அவ எங்கே மறைஞ்சிருக்காங்கிறாங்க." "இங்க பாருங்க, நீங்க பேசுறவங்கலாம் இல்லவே இல்ல. அவங்க எப்பயோ வந்து இறந்துட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "நீங்க ஒழுங்கா ரூமுக்கு போகலைன்னா செக்யூரிட்டி கூப்பிடுவோங்கிறாங்க." கரெக்ட்டா அங்க 2, 3 டாக்டர் வராங்க. டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து, "வாங்க அவர புடிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு புடிக்கிறாங்க. புடிக்கிறதுக்கு அப்புறமா தெரியும். "நீங்க வந்து சிம்மாவோட ஹஸ்பண்ட் தான? உங்க ஒய்ஃப் எங்க இருக்கிறாங்க? என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க." அப்படிங்கிறாங்க. "உங்க ஒய்ஃப் எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க உண்மையாவே செத்துட்டாங்க. நம்புங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல. அவள நான் ரொம்ப லவ் பண்றேன். அவளாம் செத்திருக்க மாட்டா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவன் ரொம்ப பிரச்சனை பண்ணுவான். டாக்டர் சொன்னத கேட்கவே மாட்டான். அதனால டாக்டருக்கு வேற வழி இல்லாம வந்து இவன 4, 5 பேர புடிக்க வச்சு மயக்க ஊசி போட்டு தான் வந்து இவர காம் டவுன் பண்ணுவாங்க. அப்பா இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அப்பான்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வந்து ரொம்ப கதறி அழுக ஆரம்பிச்சுரும். அப்பதான் வந்து அங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்துருவாங்க. அசிஸ்டன்ட் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இப்ப அவன் அப்போ அம்மாவும் இல்ல, இந்த பையனும் இது பண்றான். இந்த பையனையும் தூக்கிட்டு இந்த ஷேர் எல்லாத்தையுமே நம்மளே வச்சுக்கலாம். அதுக்காக நீ உதவு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இவன் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு இவன தள்ளி விட்டுட்டு அவங்க உள்ள போயிருவாங்க. டாக்டர் கிட்ட கேட்டோம். இவன் வந்து மென்டல் ஆயிட்டானாமா. இவன் இனிமேல்லாம் பிரசிடென்ட்டா இருக்கிறதுக்குலாம் ஒண்ணும் சான்ஸே
ஷேர்ஸே இல்ல. அதனால இந்த ஷேர் ஹோல்டர்ஸ வந்து இந்த குழந்தைகிட்ட சைன் வாங்கி குடு. இந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. ஆனா 1% டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் பிரைஸ்லன்னு ஒரு ஆப்ஷன் குடுப்பாங்க. ஆனாலுமே அவர் வந்து பிஏ வந்து முடியாதுன்னு சொல்லிருவாங்க. அப்பதான் அங்க இருக்கிறவங்கலாம் வந்து, இந்த குட்டி பையன் தான் இருக்கான்ல, இந்த சொத்துக்கெல்லாம் இவன் தான வாரிசு. இவன் சைன் போட்டாவாவது போதும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு வந்து சாக்லேட் குடுப்பாங்க. "உனக்கு சாக்லேட் பிடிக்கும்ல, இதுல வந்து சுகர்லாம் இருக்கும். சாப்பிடு." அப்படிங்கிற மாரி சொல்லும். இந்த குழந்தை வாங்கலான்ட்டு போகும். "இல்ல, இல்ல எனக்கெல்லாம் வேணாம். சுகர்லாம் சாப்பிட்டா எங்க அம்மா திட்டுவாங்க, கோவப்படுவாங்க. அதனால எனக்கு வேணாம்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிரும் இந்த குழந்தை. அதுக்கப்புறம் தான் சரி அடுத்த ட்ரிக்க ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு, "சரி இந்த ஃபைல்ல வந்து ஒரு சைன் போடு." அப்படிங்கிற மாரி சொல்லும். "எதுக்கு சைன் போடணும்? நான்லாம் சைன் போடவே மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "ஏய் அசிஸ்டன்ட் நீ என்ன பண்ணுவியோ என்னலாம் தெரியாது. உனக்கு வேணா காசு தரேன். இவன்ட்ட சைன் வாங்கி குடு." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும். நான்லாம் சைன் வாங்க மாட்டேன்னு ஃபர்ஸ்ட்டு அவருமே சொல்லுவாரு. ஆனாலுமே இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, "உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கடத்தி வச்சுட்டு இது பண்ணுவோம். ஒழுங்கா இப்ப சைன் வாங்கி குடுக்கலைன்னா அவ்வளோதான் கொலை பண்ணிருவேன்னு" சொல்லிட்டு இவரையுமே மிரட்டுவாங்க. அசிஸ்டன்ட்டுக்கும் வேற வழி தெரியாது. அதனால இந்த குழந்தைகிட்ட போய் சைன் போடு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நான்லாம் சைன் போட மாட்டேன். வேணா எங்க அப்பா சொன்னா வேணா நான் சைன் போடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லும். இல்ல உங்க அப்பா கண்ணு தொறக்கணும்னா நீ சைன் போட்டா தான் கண்ணு தொறப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிருவாரு இந்த அசிஸ்டன்ட். அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையும் சைன் போடும். குழந்தை சைன் போட்டு குடுத்துரும். அந்த டாக்குமெண்ட்ட வாங்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்பா கேட்ட புள்ளையா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிருவாங்க. அப்படியே அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ரொம்ப கோவமா வரும் எதுவுமே பண்ண முடியலேன்னு. ஹீரோ எந்திரிச்சதுக்கு அப்புறமா அசிஸ்டன்ட் கேட்பாங்க, "நீங்க ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "இல்ல என் ஒய்ஃப்க்கு வந்து சர்ஜரி பண்ணாங்கல்ல, அந்த டாக்டர் யாருன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலாம் வா." அப்படிங்கிற மாதிரி வந்து இவரு கூப்பிடுவாரு. ஆனாலுமே வந்து அசிஸ்டன்ட் வந்து போவாரு. போயிட்டு ஆனாலுமே வந்து திரும்புவாரு. திரும்பினதுக்கு அப்புறம் தான் அவரு என்ன கேட்பாருன்னா வந்து, "கம்பெனிக்கெல்லாம் என்னால இப்போதைக்கு முடியாது. அங்க என்ன ஷேர்லாம் என்ன நிலைமையில இருக்கு? நீ ஃப்ரீயா இருக்கியா? போ." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல உங்க சொத்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் ஹோல்டரே வந்து 1% டிஸ்கவுண்ட் குடுத்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "எப்படி?" ஏன் அப்படிங்கிற மாரி கேட்காரு. உங்க பையன வச்சு சைன் போட்டு தான் இது பண்ணிட்டாங்க." இவரு ரொம்ப டென்ஷன் ஆயி வந்து அவரு அசிஸ்டன்ட் சட்டைய பிடிப்பாரு. மறுபடியும் அவரு பிளட் வாமிட் எடுத்து மறுபடியும் மயக்கத்துக்கு போயிருவாரு. அப்படியே மயங்கி இருப்பாரு. அப்ப அந்த குழந்தை வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சுரும். "அப்பா நீங்களாவது எந்திரிச்சு வாங்க, எந்திரிச்சு வாங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லும். "அம்மாவ நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்போ உங்களையுமே சேர்த்து நான் மிஸ் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்கும். அப்பதான் அங்க வேலை செய்றவங்க வந்து, "எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. அப்பா எந்திரிப்பாங்க. இருங்க நான் போய் டாக்டர கூட்டிட்டு வரேன்னு" சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் ஒரு வழியா வந்து இவரும் எந்திரிச்சுருவாரு. அதுக்கப்புறம் வந்து இவரு ஒரு மாரி சிரிச்சுட்டு, ஒரு மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அத பார்த்துட்டு இந்த குழந்தை வந்து ரொம்ப பயமா இருக்கு ஆன்டி என்னாச்சு? அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயப்படும். இரு நான் போய் டாக்டர கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. உங்க ஒய்ஃப காணான்னு சொல்லிட்டு இவரு வந்து அப்படியே பைத்தியம் ஆயிட்டாரு. இந்த குழந்தை வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பயந்து அழுகுது. அப்படியே வெளிய ஹாஸ்பிட்டல்ல விட்டு ஓடி வந்துட்டு, அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா? "நீ சாகவே இல்ல. நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன்னு" சொல்லிட்டு இவரு அப்படியே வெளிய வந்து கத்தி பைத்தியம் மாரி பொலம்புறாரு. அப்பதான் வந்து ஹீரோயின் வருவாங்க. அவங்க அம்மா தான் கூட்டிட்டு வந்துருவாங்க. "அங்க பாத்தியா? இவனுக்கு கடைசில இவன் பைத்தியமாவே ஆயிட்டான். அவன் மெடிக்கல்ல வந்து இவனுக்கு சர்டிஃபிகேட் குடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ப்ரொசீஜர் எவிடன்ஸ் எல்லாம் குடுத்து லாயர்ட்டயுமே பேசுறேன். அடுத்த ப்ரொசீஜர் பார்க்கலாம் டிவோர்ஸ்க்கு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "கெட்டவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மென்ட் கிடைக்கணும்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமாம்மா பனிஷ்மென்ட் குடுக்கணும். வா போலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க அம்மா கேட்பாங்க, "சரி பையன பார்த்து குட் பை சொல்லணும்னு நெனைக்கிறியா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அப்பதான் அந்த குழந்தையுமே வந்து ஓடி வந்து ரொம்ப அழுகுங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். "அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. எல்லாருமே என்ன வெறுத்துட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லும். அப்ப ஆனாலுமே, "அம்மா என்ன கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுவுங்க. நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, "இல்ல யார் தப்பு பண்ணாலுமே அவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உண்மை ஒரு நாள் வெளிய தான வரும். இனிமேல் நானு எப்பவுமே அவனுக்கு அம்மாவா இருக்க விரும்பல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயினும் போக ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க அப்பா போறான்னு சொல்லிட்டு குழந்தையும் போகும். இதோட இந்த மூவி முடியுது ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.